ஒரு அழகான குட்டி கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார். அந்த ஊரில் இருந்த பெரும்பாலான நிலங்கள் அனைத்தும் அவருக்கே சொந்தமானது. அவரிடம் முனியன் என்ற ஒரு விவசாயி வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு குடிசை ஒன்றும் சிறிதளவு நிலமும் இருந்தன. அவன் பண்ணையாரிடம், ஐயா, எல்லா நிலத்திலும் உழுது நட்டு விட்டார்கள். என் நிலம் மட்டும்தான் வெறுமன உள்ளது. நீங்கள் சிறிது தானியம் தாருங்கள், என் நிலத்திலும் விதைத்து விடுகிறேன் என்றான். அதற்கு பண்ணையார், என் நிலத்திலேயே உழுது பயிரிடு, சொந்தமாக பயிரிட வேண்டாம். பண்ணையாராகும் ஆசையை விட்டுவிடு, கூலியாளாக இரு, அரை வயிற்றுக்கு கஞ்சியாவது கிடைக்கும் என்று கோபத்துடன் பண்ணையார் சொன்னார். முனியன் சோகத்தோடு வீடு திரும்பினான். சோகமாக வீட்டுக்குள்ளே சென்ற முனியன் தன் மனைவியிடம், நாம் வளம் பெறுவது பண்ணையாருக்கு பிடிக்கவில்லை, தானியம் தர மறுத்துவிட்டார். நீயும் நம் குழந்தைகளும் எப்பொழுதும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான். இதுதான் நம் தலைவிதி என்று வருத்தத்துடன் கூறினான். அவர்கள் குடிசையில் ஒரு குருவி கூடு ஒன்று கட்டி இருந்தது. இதை பார்த்த அவன் மனைவி, நம் குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்பொழுதுமே விழும் என்று நாம் அஞ்சுகிறோம். இங்கு வந்த குருவி கூடு கட்டுகிறது பாருங்கள் என்று கணவனிடம் சொன்னாள். பாவம், வாய் பேச முடியாத உயிரது. நிலைமையை புரிந்தவுடன் அதுவே இங்கிருந்து போய்விடும். நாம் அதற்கு தொல்லை செய்ய வேண்டாம் என்றான் முனியன். கூட்டிலிருந்து அந்த குருவி 4 முட்டைகள் இட்டது. 4ம் குஞ்சுகளாயின. திடீரென்று அந்த குருவி கூட்டில் ஒரு பாம்பு நுழைந்தது. குருவி குஞ்சுகளை பிடித்து சாப்பிடத் தொடங்கியது. அவை அலறின. வந்த உழவன் பாம்பை அடித்து கொன்றான். அதற்குள் அந்த 3 குஞ்சுகளை அது தின்றுவிட்டது. தரையில் விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோடு இருந்தது. அதை அன்போடு எடுத்தான். அதன் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அவன் அதற்கு கட்டு போட்டு விட்டான். அதை கூட்டில் மீண்டும் வைத்து வேலைக்கு உணவு தந்தான். சில நாட்களில் அந்த குருவியின் கால்கள் சரியாகின. அங்கிருந்து அது பறந்து சென்றது. உழவனும் அவன் குடும்பத்தினரும் வறுமையில் வாடினார்கள். இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம்தான் வாழ்வது? நமக்கு விடிவு காலமே கிடையாதா என்றாள் மனைவி. அப்பொழுது அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. கதவை திறந்தான் முனியன். அவன் வளர்த்த குருவி வெளியே நின்றிருந்தது. அதன் வாயில் ஒரு விதையை வைத்திருந்தது. அந்த குருவி அவன் கையில் அந்த விதையை கொடுத்தது. இதை உன் வீட்டு தோட்டத்தில் நடு, சிறிது நேரத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அது பறந்து விட்டது. நடு என்று சொல்லிவிட்டு பறந்தது. 3ஆம் முறையாக வந்த அந்த குருவி இன்னொரு விதையை தந்தது. இதை ஜன்னல் ஓரம் நடு, என் மீது காட்டிய அன்பிற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு பறந்தது. குருவி சொன்னபடியே 3 விதைகளையும் நட்டான் முனியன். மறுநாள் காலையில் அங்கே 3 பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து இருந்தன. இதை பார்த்த வியப்பு அடைந்தான் அவன். தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள் கொண்டு வந்தான். அதை 2 துண்டாக வெட்டினான். பூசணிக்காயை வியப்புடன் பார்த்தார்கள். அதனுள் இருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் வந்தன. சுவையான அவற்றை எல்லாம் மகிழ்ச்சியாக உண்டனர். மீண்டும் அந்த பூசணிக்காயை ஒன்று சேர்த்தனர். பழையபடி அந்த பூசணிக்காய் ஆனது. மகிழ்ச்சி அடைந்த முனியன், இது மந்திர பூசணிக்காய். நமக்கு உணவு தேவைப்படும் போது இதை பிளந்தால் உணவு கிடைக்கும். மீண்டும் சேர்த்து விட்டால் பழையபடி ஆகிவிடும். இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை என்றான். முன்புறத்தில் ஒரு பூசணிக்காய் உள்ளது. அதை கொண்டு வாருங்கள், அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம் என்றாள் மனைவி. பூசணிக்காயை உருட்டி கொண்டு வந்தான். கத்தியால் அதை வெட்டினான். உள்ளிருந்து அழகான ஆடைகள், விலை உயர்ந்த மணிகள் கொட்டின. ஜன்னல் ஓரத்தில் இருந்த 3வது பூசணிக்காயையும் கொண்டு வந்து வெட்டினான். அதற்குள் இருந்து பொற்காசுகள் கொட்டின. அதன் பிறகு அவனும் மனைவியும் நல்ல உணவு உண்டனர். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்தனர். மிக பெரிய வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினார்கள். சில நாட்களில் பெருஞ்செல்வனானதை அறிந்த பண்ணையார் அவனிடம் வந்து, டேய் முனியா, உனக்கு எங்கிருந்து இவ்வளவு செல்வம் கிடைத்தது? உண்மையை சொல் என்று கேட்டார். அவனும் நடந்ததையெல்லாம் அப்படியே சொன்னான். பண்ணையார் தன் மாளிகைக்கு வந்தார். எப்படியாவது மேலும் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்த அவர் வீட்டில் மேல் பகுதியில்
குருவிக்கூடு ஒன்றை அவரே செய்து வைத்தார். குருவி அங்கு வந்து தங்கும் என்று எதிர்பார்த்தார். அவர் எண்ணம் போல் அங்கு ஒரு குருவி வந்து அந்த கூட்டில் தங்கியது. 4 முட்டைகளும் இட்டது. 4 குஞ்சுகள் அதிலிருந்து வெளியே வந்தன. அங்கு பாம்பு வரவே இல்லை. பொறுமை இழந்த அவர் ஒரு பெரிய கம்புடன் குருவி கூட்டை நெருங்கினார். 3 குஞ்சுகளை அடித்து கொன்றார். ஒன்றை காலில் உதைத்து கீழே எறிந்தார். அதன் பிறகு கால் உடைந்த குருவியிடம் அன்பு காட்டுவது போல நடித்தார். வேலை தவறாமல் உணவு அளித்தார். கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போனது. குருவி மீண்டும் வரும், அரசனை விட செல்வனாவேன் என்ற எண்ணத்தில் காத்திருந்தார் பண்ணையார். அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டியது குருவி. அவரிடம் 3 விதைகளை தந்தது. ஒன்றை வீட்டின் பின்புறம் நடு, 2வதை வீட்டின் முன்புறம் நடு, 3வதை கிணற்றோரம் நடு என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. 3 தானியங்களையும் நட்டார். மறுநாளே 3 பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து இருந்தன. தோட்டத்தில் இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள் கொண்டு வந்தார் பண்ணையார். அதை வெற்றி பார்த்தார். அதற்குள் இருந்து எண்ணற்ற பூச்சிகள் வெளியே வந்தன. வயலில் விளைந்திருந்த பயிர்களை எல்லாம் நொடியில் தின்றுவிட்டு மறைந்தனர். வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்ட பண்ணையார் முன்புறத்தில் இருந்த 2வது பூசணிக்காயை வெட்டினார். அதற்குள் இருந்து தீ வெளிப்பட்டது. அது அவரையும் அந்த மாளிகையும் ஒரு நொடிக்குள் சாம்பலாக்கியது. கொடிய பணக்காரனான பண்ணையார் ஒழிந்தார் என்று ஊர் மக்கள் மகிழ்ந்தனர். 3வது பூசணிக்காயை உடைக்க யாரும் முன்வரவில்லை. அதிலிருந்து பாம்பு, தேள், பூரான் போன்ற எண்ணற்ற பூச்சிகள் இருப்பதாக எண்ணிக்கொண்டார்கள்.